அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யட்டும். எனக்கு நேரம் கடந்து போயிருச்சு. இன்னைக்கு மெசேஜ் 5, 7, 8, 9 பேப்பரில் இருக்குது. அதை எவ்வளோ ஷார்ட் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் ஆக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, உங்களுக்கு இன்றைக்கி பஸ்ஸில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, காரை தந்திருக்கிறாரு, காரில் வர்றதுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது, லேட் ஆகுதுன்னு நீங்கள் என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு நான் எப்படி வருவேன்னு? எதுக்கு வரேன்னு தெரியுமா? நீங்கள் தர்ற காணிக்கைக்கா? நீங்கள் தரலனா 10,000 பேர் எனக்கு தருவாங்க. எதுக்கு தெரியுமா? நான் உங்களுக்குரியதை நேசிக்கிறத விட உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு உங்கள் பணத்தை விட நீங்கள் ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் நான் ஃபோன் எடுத்து பேசியிருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஒரு பிள்ளை நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா, புருஷக்காரன் பெல்ட்டால் அடித்து வெளியே வர்றான்னு. வேற ஒருத்தனை என்ன நினைப்பான்னு தெரியுமா? போக மாட்டான். நான் பைக் எடுத்துகிட்டு போனேன். என்னடா ஆச்சு என்னன்னு கேட்கும்போது, நான் போன உடனே நீ யாரா என் பொண்டாட்டிக்கு வரேன்னு. நான் சொன்னேன், என் தங்கச்சிடா நான் வருவேன்னு. அன்னைக்கு பயந்தவன் இன்னைக்கு வரையும் பெல்ட் எடுக்கலையா. ஸோ நான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன், புரியுதா? எனக்கு இந்த போலீஸை கண்டோ இல்லாட்டி அவங்கள கண்டோ இவங்க பிசாசே நம்மளை பார்த்து பயப்படுதுன்னா வேற எவன் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான். அல்லேலூயா. அதனால நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், மற்ற ஊழியக்காரங்களை மாதிரி நான் கிடையாது. இந்த டிமாண்டு பண்ணிட்டு ஃபோனை வேணும்னே அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பிரதர் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் எனக்கு முக்கியனால தான் நான் அதை எடுத்து பேசுகிறேன். அல்லேலூயா. ஸோ அதனால் ஒருவேளை நான் எடுக்காமல் இருந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பாக எங்கேயாவது ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லாட்டி யாருக்காவது ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லாட்டி படுத்து தூங்கிட்டு இருப்பேன். இந்த 3ல் எதையாவது ஒன்றை தான் நான் செய்வேன். அல்லேலூயா. அதனால் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபோன் அடித்தவங்களுக்கு 2 நாள் கழிச்சாவது நான் அடிச்சிருக்கேன். என்னம்மா நீ அடித்த? போன நியூ இயர் 1ஆம் தேதிக்கு அடித்தவனுக்கு நேற்று தான் போய் பேசியிருக்கேன், ஹாப்பி நியூ இயர்ரான்னு. ஸோ அதனால் கர்த்தர் கிரியை செய்யட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. ஒரு பாட்டு ஒன்று பாடுனேன்னு சொன்னனே, அந்த பாட்டை நீங்கள் எல்லாம் பாடுனீங்களா? பாடுனீங்க. இன்னைக்கு என் தங்கச்சி ஒருத்தி ஆஃபரிங் சாங்க்கு பாடுவா, என்னை விட நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் உதவி செய்வாராக. நான் மெசேஜுக்கு நேராக கடந்து போகிறேன். ஒரு பாட்டோடைய 2 அடி மட்டும் பாடிட்டு நம்ம மற்ற காரியங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம். இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறேன், சீக்கிரத்தில் அந்த பாட்டை நான் வெளியே விடுவேன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த ஜனங்களை மாதிரி மோசமானவன் எவனும் இல்லை. என் ஃபேஸ்புக்கில் என்னுடைய வீடியோவை பார்க்குறான், ஒரு லைக்கு கூட போட மாட்டேங்கான். ஏன் லைக்கு போட மாட்டேங்கன்னு அவன்கிட்ட கேட்டால் எனக்கு வயிறா எரியுதுன்னு. என்னது? நான் சொன்னேன், நான் திரும்பவும் சொல்கிறேங்க, என்னுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் கேட்டாராம், நான் சர்ச்சை ஆரம்பித்து 10-20 வருஷம் ஆகுது, 100 தாண்ட மாட்டுக்கு உன் மீட்டிங்க்கு மட்டும் ஏன் இப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தருடைய கிருபை என் கூட இருக்குது. நான் என் பலத்தால் இதை செய்யலை, என் டேலண்டால் நான் இதை செய்யலை, கர்த்தரால் இது நடந்தது. ஆமேன். அவங்க வரலை. சத்யா சங்கீதான்னு ஒரு சிஸ்டர், விழுப்புரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரிக்கில் எல்லா மாதமும் 3rd வீக் அங்கே மீட்டிங் நடத்துகிறேன். மீட்டிங்லேயே 175 பேர். அல்லேலூயா. இங்கே இருந்து விழுப்புரத்தில் போய் மீட்டிங் ஆரம்பித்தா வருமா? ஆனால் இங்கே சச்சின் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த தம்பி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? டே தம்பி, நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கலன்னு சொல்லும்போது அவன் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் சொன்னான். என்ன மோட்டிவேஷன் தெரியுமா? பிரதர், நீங்கள் சுடுகாட்டில் கொண்டு ப்ரேயர் மீட்டிங்கை வச்சாலும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால ஜனங்க அங்கே தேடி வரும்னு சொன்னான். அல்லேலூயா. நான் நினச்சிட்டேன், நமக்கு கூட இந்த நம்பிக்கை இல்லையாப்பா, நம்மளை பற்றி இந்த நம்பிக்கை இருக்கேன்னு. உண்மையிலே சொல்ல வரேன், நான் யாரையும் தேடி போகிறது இல்லை, யாருக்கிட்டையும் போய் எனக்கு காணிக்க தாங்க நான் யார்கிட்டயே கேட்டிருக்கேனா? ஏன்னா என்ன ஊழியத்துக்கு அழைத்தது என் கர்த்தர். அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் கிரியை செய்வார். உங்களை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டோடைய 2 சென்டென்ஸை பாடி நம்ம தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த செய்தி உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், இந்த செய்தியை கேட்க முடியாதபடி சிந்த அலகழிக்கப்படலாம், ஆனால் தெளிவாக இருங்கள், கர்த்தர் உங்கள் கூட இருந்து கிரியை செய்வார். ஆமென். போன வாரம் என்ன பண்ணேன்னு தெரியுமா? ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு போயிருக்கிறேன். ஜோம் பண்ணுறதுக்கு போன போது அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
ஆண்டவரே பவுலும் சீலாவும் துதித்து பாடின போது அநேகருடைய கட்டு எங்க இருந்து அவிழ்ந்துச்சான்? கையில இருந்து என்ன செஞ்சுச்சான்? நான் இப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்கேன், அந்த பொம்பளை கையில இருந்து என்ன விழுது தெரியுமா? பிளேடு. இதை அவளா இருக்க வச்சாதா என்ன இருக்க வச்சதா ஒண்ணுமே எனக்கு தெரியல. டப்புன்னு 2 பிளேட கையில அப்படியே முறுக்கி பிடிச்சிருக்கிறா. அப்ப தெரிஞ்சது, லாஸ்ட் அந்த பேய் சொல்லுது, என் தலை மேல எவன் கை வைக்க வரான்னு அவனை அறுக்கலான்னு நான் வச்சிருந்தேன் அப்படின்னு. ஆனா தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? நான் போய் கையில வைக்க முன்னாடியே அது கையில இருந்ததை அவிழ்த்துட்டார். அல்லேலூயா. எங்கெங்க நடக்கும்? இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என் வார்த்தையில கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களுக்கும் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இந்த மெசேஜ் உங்க வாழ்க்கையை மாத்தும்னு நம்புறேன். ஆமா, ஒரு பிள்ளை சொன்னா ஃபோன் பண்ணி, இந்த டாபிக் எங்க இருந்து எடுத்தீங்க? இதுக்காகவே நான் இன்னைக்கு வாரேன்னு. அல்லேலூயா. என்ன டாபிக்? என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். ஒரு பாடலை மட்டும் பாடுறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்யட்டும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பாடுங்களேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுவே. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து பேசுவீராக. கண்டிப்பா இந்த பிள்ளைங்க என்ன பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க. நீர் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்வீராக. ஆன்லைன்ல பார்க்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி, தடைகளை எல்லாம் உடைங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் போதாது, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் இங்கே கூட்டம் நடக்கும். யார் வந்தாலும் யார் வரலனாலும் இங்கே இதே மாதிரி மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. போன தடவை செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், சரியா? அப்பாயின்மெண்ட்டு என்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்டு தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 1:30 வரையும். ஆமாம், நான் பொய் சொல்கிறதா இருந்தால் என் பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க. சாப்பாடை மறந்து, தூக்கத்தை மறந்து, பலவீனத்தை மறந்து அத்தனை பிள்ளைகளுக்கும் நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு உரியதை தேடலை, உங்களையே தேடுறேன். எப்படியாவது அழுது பார்ப்பேன், புரண்டு பார்ப்பேன், வசனத்தை பேசி பார்ப்பேன். எதுலையாவது ஒன்றில் என்ன ஆகணும்? விடுதலை ஆகணும்னு. அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. யாராவது ஒரு நபர் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிச்சிருங்க பார்ப்போம், சீக்கிரமா. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, வாங்க, எங்க போலாம் சொல்லுங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வாயை திறந்து சொல்லுங்க. எங்க போலாம்? அக்கரைக்கு போகலாம் என்று இயேசு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம்.
சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், வாங்க எங்க போலாம், எங்க போலாம், அக்கறைக்கு போகலாம் என்று சொன்னார். நான் இதை மிகுந்த பாரத்தோடும் தேவ சமூகத்தில் மிகுந்த கண்ணீரோடும் கூட இருந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள் என்ன, இந்த வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு எந்த விதமாய் பேச வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் எனக்கு சில வெளிப்பாடுகளை தந்தார். அதை உங்களோடு சில மணி நேரம் பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. வாங்கள் அக்கறைக்கு போவோம். அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்னவை, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும் வழியில் என்ன நடக்கும்னு தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்பாடுகள் வரப்போகிறது. விதவிதமா வரும். அல்லேலூயா. வித்தியாசமா வரும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சிலது என்ன என்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனா அது கண்ணை திறந்து தூங்குகிற ஆவி. அதனால அலர்ட்டா இருங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. இப்ப யாரெல்லாம் அந்த படகுல போறாங்க தெரியுமா? இயேசுவும், சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, நான் தானே, சீஷர்களும் போறாங்கங்க. இந்த நம்பிக்கை டிவில எல்லாம் என்னை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா எதுக்கா, என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பேசுறது எல்லாருக்கும் புரியுது பிரதர், அதனால கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், கொஞ்சம் என் கூட பேசுங்கன்னு. அல்லேலூயா. இயேசுவும் போறாரு. யாரும் போறாங்க? சீஷர்களும் போறாங்க. ஆண்டவர் சொன்னா நான் கடல்ல கூட குதிப்பேன்னு சொல்லி சில டைலாக் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டார்னா நான் இதை சொல்லுங்க செஞ்சிருவேன். ஆண்டவர் சொல்றதுக்கு தான் பிரதர் நான் வெயிட் பண்றேன். ஆண்டவர் சொல்லிட்டார்னா கடல்னு பார்க்க மாட்டேன், கப்பல்னு பார்க்க மாட்டேன், டப்புன்னு என்ன செஞ்சிருவேன். அப்படிதான் சீஷர்களுக்கும் நடந்தது. வாங்க எங்க போலாம், எதுவும் எதிர்பார்க்காம எதையும் யோசிக்காம ஆண்டவர் செஞ்சிருவாரு, ஆண்டவர் என்ன கொண்டு கரை சேர்த்துருவார்னு சொல்லி தைரியமா கடல்ல கப்பல்ல சீஷர்கள் எல்லாம் இயேசு கூட என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லதான் இதை சுற்றி கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்லா படகு போய்கொண்டு இருக்கும்போது காத்து கொஞ்சம் அடிச்ச உடனே காத்து வாக்குல ஆண்டவர் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டார். இன்னைக்கு நிறைய இருக்கு, ஏசி போட்டாலும் என்ன வர மாட்டேங்குது. ஆமா, ஆனா ஆண்டவருக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது போல ஆண்டவர் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிட்டார், தூங்கினார். தூங்கின நேரத்துல என்ன ஆச்சு தெரியுமா? எங்க இருந்தோ வந்த ஒரு அலை படகின் மேல என்ன செஞ்சிருச்சு. இந்த கதை உங்க எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சாராம். நான் பயந்துட்டேன் இப்போ. சரி, காட் பிளஸ் யூ பிரதர். இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் தூங்கினதை பார்த்து அந்த புயல் வந்துச்சு. எப்ப புயல் வரும் தெரியுமா? ஆண்டவர் தூங்கும்போது தான் வரும். எப்போ வரும்? ஆண்டவர் முழிச்சிருந்தா என்ன செய்யாது, வராது. வந்தாலும் என்ன செஞ்சிரும், போயிரும். ஆண்டவர் சில நேரத்தில் உங்க லைஃப்ல தூங்குறார். என்ன செய்யறாரு? அதனாலதான் கேட்கிறோம், நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? உங்களுக்கு கண்ணே இல்லையா? நான் இவ்வளவு கத்துறேன், உங்களுக்கு என்ன செய்ய மாட்டுக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தூங்கிட்டே இருக்கிறார். நான் ஒரு முக்கியமான தாட்டை சொல்றேன், கவனிங்க. இப்ப இவர் தூங்குற நேரத்துல பயங்கரமா அலை வந்து என்ன செய்யுது, மோதுது. மோதுன உடனே என்ன நடக்குது தெரியுமா? இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. இதுதான் இன்னைக்கு என் மெசேஜ். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேன் உமக்கு, சொல்லுங்க, நான் மடிந்து போகிறேன். இங்க நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில காரியத்தை காட்டிட்டு மெசேஜுக்குள்ள போகிறேன். முதல்ல வந்து அலை வந்து என்ன செய்யுது,
அலை வந்து என்ன செய்யுது? மோதுது. அந்த அலை வந்து மோதுன உடனே இவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வெளிப்பாடு சொல்றேன், உங்களை வந்து மோதி கொண்டிருந்த அலையை பார்த்து கர்த்தர் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை பார்த்து எதெல்லாம் மோதிக்கிட்டு இருக்கிறதோ அது எல்லாம் இந்த கூட்டத்தில் இன்றிலிருந்து அமைதியாக போகிறது. நல்லாதான் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை மோதிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஆக போகுது? சொல்லுங்க, என்ன ஆக போகுது? அமைதி ஆக போகுது. இங்க பாருங்க, எது நம்மளை மோதும்னு தெரியுமா? எது மோதும்? பைக்கு, காரா? நம்மளை எது மோதும்னு உங்களுக்கு காட்டிட்டு என் மெசேஜுக்கு போகிறேன். அதை படிக்கலைன்னா நல்லா இருக்காது. வாசிங்களேன், லூக்கா 6வது அதிகாரம் 48, 49 வசனம் வாசிங்க சீக்கிரம். அதை காட்டிட்டு மெசேஜுக்கு போறேன். 1 மணி நேரம். யாரம்மா? வாசி. அசைக்க கூடாமர் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. போதும். இங்க பாருங்க, எது நம்மள மோதும்னு கேட்டீங்கன்னா, எதுல மோதும்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் வெளிப்பாடு சொல்றேன் கேளுங்க. அங்க ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க. கண்மலையின் மேல் கட்டின வீடு, மணலின் மேல் கட்டின வீடு. சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு எது வந்து மோதினாலும் உங்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடு மணலில் கட்டல, கண்மலையில கட்டினதுனாலதான் எது வந்து மோதினாலும் அது உங்களை பாதிக்காது. எத்தனை பேருக்கு வெளிப்பாடு புரியுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல வேதத்தை படிச்சதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க, நல்லா காது கொடுத்து. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான் வருது. மணலில் கட்டினவனுக்கும் ஒரே பிரச்சனை தான் வருது, கண்மலையில கட்டினவனுக்கும் ஒரே பிரச்சனை தான் வருது. அவன் விழுந்து போயிட்டான், நீ எழும்பி நிற்கிறனா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வீடு கண்மலையாகிய இயேசுவினால கட்டினதுனாலதான் எது மோதினாலும் அது உன்னை சேதப்படுத்தாதபடி அமைதலா மாறிடுது. ஷபரபலபா. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், உன் வீடு எதுல கட்டணும் தெரியுமா? கண்மலையில கட்டணும். கண்மலையில கட்டின வீடை எது மோதினாலும் அது அமைதியா போயிரும். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே இங்க வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்றேன், உன் வீடு நிறைய நேரத்துல மணல்ல கட்டுனதுனாலதான் உனக்கு ஒரு காற்று அடிச்சாலோ ஒரு புயல் அடிச்சாலோ ஆண்டவரே என்னால முடியல, என்னால தாங்க முடியலன்னு சொல்ற. கப்பலின் பின்னணியத்துல ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு பாரு, அவர் உன் படகுல இருக்கிற வரையும் எது வந்து உன்னை மோதினாலும் அது உன்னை தாக்கவே தாக்காது. அவைகளில் இருந்து நீ ஜெயம் பெறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் வீடு எதுல கட்டணும்? ஆமா, மணலில கட்டுனா என்ன ஆகும் தெரியுமா? எது வந்து மோதினாலும் டப்புன்னு என்ன செஞ்சிரும்? இடிஞ்சு விழுந்துரும். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வர, உங்களை எதெல்லாம் மோதிட்டும் இன்னைக்கு வரையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா உங்க பின்னணியத்துல இருக்கிறவர் ஸ்ட்ராங்கு. யாரு தெரியுமா? அவர் தான் நான் உங்களுக்கு காண்பிக்கிற ஆண்டவராகி இயேசு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் பேக்ரவுண்டு ரொம்ப பெருசு, அவனை அசைக்கிச்சுக்க யார் இல்லை, ஆள் இல்லைன்னு. நான் சொல்ல வரேன், இயேசு இல்லாத எந்த படகா இருந்தாலும் அது ஆபத்துல தான் போய் முடியுமே தவிர அது கரையில போய் சேராது. ஆனா இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் கண்மலையில கட்டப்பட்ட வீடா இருக்கிறீர்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களை மோதி கொண்டிருக்கிற எல்லா காரியமும் அமைதியாக போகுது. என்ன ஆக போகுது?
அமைதியாக போகுது. சரி, இப்போ என் மெசேஜுக்கு நேராக கடந்து செல்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த சீஷர்கள் எல்லாம் படகுல இருக்கும்போது இயேசு முழிச்சிருக்கிற வரையும் அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரல. இயேசு தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. உங்க எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது தான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேன், உமக்கு என்னை குறித்து. இத மத்தேயும் சொல்லியிருக்கிறாரு, மார்க்கும் சொல்லியிருக்கிறாரு, லூக்காவும் சொல்லியிருக்கிறார். ஆனா 3 பேரும் 3 விதமா அதை காட்டுறாரு. ஆனா ரொம்ப ஹைலைட்டா இருக்கிறது எது தெரியுமா? மார்க்ல தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நான் மடிந்து போகிறேன், என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் என்கிட்ட சொன்ன காரியத்தை சொல்றேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நிறைய பேர் சீஷர்களை போல மனமடிவாகி, ஆண்டவரே, என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் இந்த கடலில் விழுந்து போயிருவனா? ஆண்டவரே, இந்த படகுல மூழ்கி போயிருவனா? ஆண்டவரே, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா இருக்குது, என் லைஃப் இதோட முடிஞ்சிரும்னு நீ நினைக்கிற நேரத்துல, கழுத்து வரையும் தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துல கர்த்தர் எழும்பி உன்னை உன் மனமடிவிலிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. என்ன மடிவு? நான் மடிந்து போகிறேன் உமக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நான் மடிந்து போகிறேன் உமக்கு. ஆமா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும் வழியில என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்? மனமடிவாகும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? மனமடிவு. எனக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், இங்க இருக்கிற பலர் மனமடிவில் இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த கூட்டம் முடியும் போது அந்த மனமடிவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். இயேசு உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார், இயேசுவின் நாமத்தினால. நான் சிலரையெல்லாம் என் ஆவியில பார்க்கிறேன். பிரதர், ஆண்டவர் சொன்னார்னு தானே இதுல இறங்குனேன், ஆண்டவர் செய்வார்னு தானே இதுல இறங்குனேன், ஆண்டவர் இதுல இருந்து என்னை காப்பாத்துவார்னு தானே இதுல இறங்குனேன். பிரதர், இன்னைக்கு ஆண்டவரும் அமைதியா இருக்கிறாரு. என் பிரச்சனையும் ஓஞ்சது மாதிரி இல்ல பிரதர். இந்த கடல்ல விழுந்துருவனோ, கொஞ்ச நேரத்துல என் உயிர் போயிருமோ, நான் ஏதாவது பண்ணிக்கலாமா பிரதர், எனக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சரா இருக்குதுன்னு சொல்லி நீ ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருந்தனா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, மனம் அடிவில் இருந்த சீஷர்களை கடைசி வரையும் கர்த்தர் அமைதியா இருந்துட்டு, இதுக்கு மேல என் பிள்ளை தாங்க மாட்டான்னு சொல்லி அவர் எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு. என் பிள்ளைய நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என் பிள்ளைய நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டா, அவ ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறா, அவளுக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு இதே மாதிரிக்கல நான் சொல்லும் போது நிறைய பேர் அழுறீங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன். இந்த மெசேஜ் எதுக்கு தெரியுமா? நிஷாந்த் பிரதரோட மெசேஜ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மார்க் போட இல்லை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், இயேசு என் ஜெப அறையில சொல்லிவிட்டார், இன்னைக்கு உன் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நிறைய பிள்ளைகள் மனமடிவில் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் முடியும் போது சொல்லு, நான் எழும்பி நின்று தலைக்கு மேல நின்றதை தரையோட மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு மூழ்கி போகிற பிரச்சனையில இங்க வந்திருக்கிறியா? என்னால எழும்பவே முடியலன்னு இங்க வந்திருக்கிறியா? என்ன பண்றதுனே தெரியலன்னு வந்திருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உனக்காக நான் எழும்பி நின்று உன் மனமடிவிலிருந்து உனக்கு விடுதலையை தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் இந்த கூட்டத்தில் எழும்பி நிற்க போகிறார். கர்த்தர் எழும்பினார்னா எல்லாம் அமர்ந்துருங்க. இன்னைக்கு கர்த்தர் எழும்ப போகிறார். அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவரை எழுப்பு. அவரை எழுப்ப நீ மறந்துட்டேனா புயல் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நீ அவரை மட்டும் இந்த புயலில் எழுப்ப கத்துக்கிட்டனா, கர்த்தர் சொல்றாரு, அவரை நீ எழுப்பி விட்டுட்டு நீ அமைதியாயிரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இன்னைக்கு தட்டி எழுப்பு அவரை. மூழ்கிட்டு இருக்கிறியா மகனே? டிப்ரெஷன்ல இருக்கிறியா? மன அழுத்தத்தில் இருக்கிறியா? அவரை தட்ட மறந்துடாத, அவரை தட்ட மறந்துடாத. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சொல்றேன், அவர் எழும்பிட்டார்னா எல்லாம் சால்வ் ஆயிரும்.
நீ என்ன கேட்குற தெரியுமா? அவரை எழுப்ப மறந்துட்டு கேள்வி கேட்குற. என்னன்னு? ஆண்டவரே, என்ன மறந்துட்டீங்களா? என்ன கைவிட்டுட்டீங்களா? நான் அழுறது உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையான்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நீ புலம்பாத. நீ அவரை இன்னைக்கு எழுப்ப கத்துக்கிட்டனா, கண்டிப்பா சொல்கிறேன், தலை போற காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து உனக்கு விடுதலையை தருகிற தேவன். அல்லேலூயா. நான் மடிந்து போகிறேன் உமக்கு என்ன இல்லையா? சரி, நான் உங்களுக்கு சொல்றேன் சில காரியத்தை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிங்க. வேதத்துல மடிந்து போன ஒரு சிலரை காட்டுறேன். எடுத்து வாசிங்கன்னா நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். சூப்பரா இருக்கும். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ போதும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன பாருங்க? எலியா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. யாரு? யாரு? அந்த ஆளுதான். சொல்லுங்க. இந்த எலியா ஜோமன்னா பல்லு வலி தலைவலி மட்டும் போவாது. இன்னைக்கு ஒருத்தன் ஜோமண்ணி பல்லு வலி சரியாச்சுனாலே அவன் பெரிய ஊழியக்காரன் ஆயிடுறான். ஆனா இன்னைக்கு எலியா ஜோமன்ன போது பல்லு வலி தலைவலி மட்டும் சரியாகாது. என்ன சரியாகும் தெரியுமா? மழை வரக்கூடாதுன்னா, மழை வரணும்னா, அப்ப ஜபத்துக்கு என்ன பவர் இருக்குன்னா, திறக்கவும் பவர் இருக்கு, அடைக்கவும் பவர் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நீ ஜெபம் பண்ணுனா சில காரியம் என்ன செய்யும்? நீ ஜெபம் பண்ணா சில காரியம் அடைக்கும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஏன்னா நீயும் நானும் எலியா. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்ப அந்த பாடு அவருக்கு இருந்தாலும் அவர் கருத்தா ஜெபம் பண்ண போது சிலது திறந்தது, சிலது அடைஞ்சது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் முக்கியமான காரியத்தை பேசுறேன், நல்லா கவனிங்க. இவரு இன்னைக்கு வரையும் பைபிளை படிச்சுட்டு எனக்கு புரியலைங்க. என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு பொம்பளை, யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு பொம்பளை என்ன பண்றானா, நாளைக்கு இதே நேரத்துல உன் உயிரை என்ன செஞ்சிருவேன்? சொல்லுங்க. அப்போ நம்மளை மனமடிவு ஆக்குறது யாரா இருக்கும்னா, நான் பொம்பளைன்னு சொல்ல விரும்பல, பிசாசா இருக்கும். யாரு? யாரு? அன்னைக்கு யோபு மனமடிவு ஆக்குனது யாரு? அவ பொண்டாட்டி. யாரு? ஆமா, தேவனை தூசிச்சு. சில நேரத்துல சில கணவனும் பொண்டாட்டிய மனமடிவாக்குவான். என்ன தெரியுமா? ஒன்ன போய் கல்யாணம் பண்ணேன்னு உன் மூஞ்சிக்கு ஐஸ்வர்யா ராயா கிடைக்கும். ஒன்ன மட்டும் நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா எனக்கு கியூல நிப்பாங்கன்னு. எனக்கு தெரியல அந்த கியூ அவ அப்பா ரேஷன் கடையில வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு. இன்னைக்கு நிறைய பேர் மனமடி வாக்குறாங்க. கணவனை மனைவி மட்டம் தட்டுறது, மனைவிய கணவன் மட்டம் தட்டுறது. எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? ஏன் அவளுக்கு தெரிஞ்சா என்ன தப்பு? நீ எனக்கு கீழே தான். இது என்ன கொத்தடிமைக்கு கான்ட்ராக்டா? நான் பேசலைன்னா இது யாரும் பேச மாட்டாங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், சில அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலையை தருவா. நீ நம்புறனா நம்பு. நிறைய ஆமேன் வந்திருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இந்த எலியா என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த பொம்பளையோடைய பேச்சை கேட்டு ஜோமன்னுவார்னு பார்த்தா, இவருக்கு ஒரே ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, போதும். சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன போதும்? நான் ஜோம் பண்ணது போதும், நான் ஊழியம் செஞ்சது, இவ்வளவு நாள் விசுவாசத்தில் இருந்தது போதும். ஜோமனி ஒன்னத்தையும் காணல, இதுவரையும் பார்க்கல, இன்னும் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். நான் சர்ச்சுக்கு போகிறது வேஸ்ட்டு. இந்த மாதிரிக்குள்ள மீட்டிங்கில் போய் அவர் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதை போய் கேட்கறதுக்காக போறேன்னெல்லாம் நிறைய பிசாசு இப்படி சொல்லும். இந்த எலியா என்ன பண்ணிட்டார் தெரியுமாங்க? சோர்ந்து போய், நான் மெசேஜ் கொடுக்குறேன் கவனிங்க, என்கிட்ட உண்மையே சொல்லணும். சோர்ந்து போய் இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே போதும் சொல்லவா தேவ பிள்ளையே, நீ தீ குளிச்சிட்டும், ட்ரெயின்ல விழ போயிட்டும், கையை அறுத்துட்டும், தூக்கு மாட்டிட்டும், நீ சாகலனா உன் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வரை உன்னை உயிரோட வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தருக்கு ஏதோ ஒண்ணு தேவைங்க. அதனாலதான் நீயே சாவை தேடி போனாலும் சாவு உனக்கு வராது. ஏன்னா எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொன்னா. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு இந்த படிப்பு வேண்டாம், எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், எனக்கு இந்த லைஃப் முழுவதும் கஷ்டம்னு யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவ தூதனை அனுப்பி அவர் உன்னை விடுதலையாக்குவார் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். ரொம்ப டயர்டாகி இங்க வந்திருக்கிற, ரொம்ப அப்செட் ஆகி இங்க வந்திருக்கிற, உன் கஷ்டத்தை வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. என்ன சொல்ற தெரியுமா? இதையெல்லாம் பார்க்கவா என்ன உயிரோட வச்சிருக்கீங்க ஆண்டவரே? என்னால இதை தாங்க முடியல ஏசப்பா, தயவு செஞ்சு என் உயிரை எடுத்துருங்க, என் உயிரை எடுத்துருங்க. நிறைய பேர் என்கிட்ட கர்த்தர் சொல்லி அனுப்புறா. இங்க உன் கூட்டத்துக்கு வர்ற நிறைய பேர் இப்படி மனமடிவா இருக்கிறாங்க. என்னைக்கு இது சரியாகும்னு தெரியல பிரதர். பல நாளா இருட்டுல உட்கார்ந்து இருந்த ஆள்ற, நிறைய நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி தனிமையில உட்கார்ந்து இருந்த ஆள்றேன்னு. இன்னைக்கு அப்படி எலியாவ மாதிரி யாராவது இங்க சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா இந்த தேவதூதன் இன்னைக்கு உன்னை தட்டி எழுப்பி சொல்றேன், உனக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. உன்னை சோர்ந்து போக கர்த்தர் விடமாட்டாரு, உன்னை அப்செட் ஆக்க கர்த்தர் விடமாட்டாரு. நீ யார நினைச்சு பயந்துகிட்டு இருந்தையோ அவங்கள உன் காலடியில கர்த்தர் கொண்டு விழ வைப்பா. இன்னைக்கு நான் சிலதை சொல்றேன், சில ஸ்பிரிட் வேலை செய்யுது உனக்கு பின்னாடி. என்ன ஸ்பிரிட் தெரியுமா? செத்து போயிடணும். என்ன பண்ணிடணும்? செத்து போயிடணும், செத்து போயிடணும்னு. எலியாவை தூண்டினது எது தெரியுமா? எசபேல் ஸ்பிரிட். அப்படின்னா சாகணும்னு உனக்குள்ள என்ன வந்துட்டனாலே யாரு வந்துட்டான்னு அர்த்தம்? யாரு? பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா யூதாசுக்குள்ள யாரு புகுந்தா? அப்போ ஒருத்தனுக்குள்ள பிசாசு புகுந்தா மட்டும்தான் என்ன மாதிரி வரும் தெரியுமா? செத்துறணும். நான் உயிரோடவே நான் இன்னைக்கு உங்ககிட்ட எழுதி தரேன், நீ கையை கிழிச்சாலும் தூக்கு மாட்டினாலும் சாகலன்னு வை. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, கயராலையும் பிளேடாலையும் விஷத்தாலையும் ஒன்று அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் தந்த அபிஷேகம் உன் மேல இருக்கிறதுனால அவனை அந்த சூற செடியிலிருந்து கர்த்தர் எழுப்பி விடுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சூற செடி இருக்கு. அந்த சூற செடி பெட்ரூமா இருக்கலாம், பெட்ரூமுடைய பெட்டா இருக்கலாம், பாத்ரூமா இருக்கலாம், மேல மொட்டை மாடியா இருக்கலாம், அது போனா இருக்கலாம். ஒரே டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். இன்னைக்கு நான் சொல்ல வர, இயேசு உன்னை விடுதலையாக்குவா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு உன்னை விடுதலையாக்குவா. உன் மன மடிவிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவா. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேரை தெரியும், தூக்க வரலன்னு மாத்திரையை போடுறாங்க. என்ன போடுறாங்க? மாத்திரையை போடுறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தண்ணி அடிச்சா என்ன வருது? என்ன வருது? போதை வருது, தூக்க வருதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றான் தெரியுமா? சினிமா சாங்க கேட்குறான், நிறைய பேர் தியேட்டருக்கு போறான், நிறைய பேர் எதெல்லாமோ பண்றான். உன் டிப்ரெஷன் இதெல்லாம் பண்ணுனா மாறவே மாறாது. யாரு தெரியுமோ உன் டிப்ரெஷன்ல இருந்து எழுப்பி விடணும்? ஆண்டவர் ஆகிய தேவன். அவர் எழுப்பி விட்டார்னா நீ சாகக்கூடிய நிலைமையில இருந்தா கூட கர்த்தர் விடுதலையை தந்துருவாருங்க. இன்னைக்கு உனக்கு இருக்கிற சூற செடியிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். இன்னைக்கு உன் தலை மேல இருக்கிற அந்த டிப்ரெஷனின் ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியேற போகிறது. ஓ, உன் தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குதா? உன் எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குதா? என்னால இனி வாழ முடியாத ஆண்டவரே, எனக்கு இந்த கஷ்டத்தை தாங்க முடியாத ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி பார்த்தனே, இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சு பார்த்தனே, இவ்வளவு நாள் நீங்க எனக்கு எல்லாத்தையும் செய்வீங்கன்னு நினைச்சனே, இன்னைக்கு எல்லாம் போய் நான் இப்படி சுக்கு நூறா உடைஞ்சு போய் சூறச்செடியில கடந்துட்டு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் ஆண்டவரே. இதுக்கு மேல எனக்கு விடுதலையே கிடைக்காது, இதுக்கு மேல எனக்கு ஒரு விடுதலையே வராதுன்னு
நீ உச்சகட்ட டிப்ரெஷன்ல இருந்தனா, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ இந்த சேரை விட்டு எழும்பும் போதே எல்லா கட்டும் உன்னை விட்டு அவிழ்ந்து போகும். தேவனுடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்ந்து போ பிசாசே. ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை படிக்க விடாதபடி, சிரிக்க முடியாதபடி அழுது கொண்டே இருக்கிற கட்டு இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், விடுதலை வருகிறது. உனக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வருகிறது. பெரிய டெலிவரன்ஸை கர்த்தர் தருகிறார். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரேன்னு யாரெல்லாம் சொல்ற காதுல கேக்குது. இவன் கூட வாழ்ந்தது போதும், இவ கூட வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையில மடிஞ்சது போதும். ஐ எம் டயர்ட் லார்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்கறியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், இந்த கூட்டம் முடிஞ்சு சேர விட்டு நீ எழும்பும் போது தேவ தூதன் உன்னை பலப்படுத்துவார். எஸ், உன் சேர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. நான் சொல்லுகிறேன், உன் மேல தேவ வல்லமை இறங்க போகுது. எவ்வளவு பெரிய கடல்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டுல இருந்தாலும் இயேசு உனக்கு இன்று விடுதலையை தருகிறார். அதை நீ பெற்றுக்கொள். ஜீசஸ், விடுதலை வருகிறது. ஆவியில பார்க்கிறேன், ஆவியில பார்க்கிறேன். ரைட் நவ் தட்டி எழுப்புகிறேன். உன்னை சோர்ந்து போயிருக்கிற உன்னை தட்டி எழுப்புகிறேன். எழும்பு, நீ ஓ சோர்வுல இருந்து எழும்பு. கட்டுகள் அவிழ்வதாக. Receive in the name of Jesus. ஷாஹா ரபாலா. தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. உன் கயிறு அறுந்து போகிறது. உன் கால்களில் இருக்கிற கட்டு அவிழ்கிறது. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. I dispose in the name of Jesus. உன் மேல நெருப்பு இறங்கிக்கிட்டு இருக்குது. உன் மேல ஒரு நெருப்பு இறங்கிட்டு இருக்கு. ஐ ஃபீல் இப்பொழுது நீ விடுதலை ஆகிறாய். ஓ ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை ஆகிறாய். ஓ போராட்டத்துல இருந்து விடுதலை ஆகிறாய். ஓ உன் தலைக்குள்ள இருக்கிற அந்த பாரம் இப்பொழுது வெளியேறுகிறது. ஷாஹா. எஸ், விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது. விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது. விடுதலை ஆகி கொண்டிருக்கிறது. உன் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற அழுத்தம் இன்றோடு விடுதலை ஆகிறது. ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தர் சொல்றார், உன் சூரச்செடியிலிருந்து நீ இன்னைக்கு வெளியே வர போற. மகளே, பல நாளா சூரச்செடியிலிருந்து அழுதிட்டு இருக்கிற, இதுல இருந்து வெளியே வர முடியலையே. இன்னைக்கு இயேசு உன் மனமடிவிலிருந்து உனக்கு விடுதலையை தருவா. என்கிட்ட ஒரு வாலிப பிள்ளை, அந்த சுதான்னு சொன்ன பிளேடை வச்சுட்டு இருக்கிறான். நான் அவட்ட போய் பேசுறதுக்கு போறேன். நிஷாந்தண்ணா, நீங்கனால மரியாதையா பேசுற, வேற எவனா இருந்தா செருப்பு தூக்கி அடிச்சிருப்பேன். என்ன மக்களே மரியாதையா பேசுற அண்ணா, எனக்கு ஜோம் பண்ணாதண்ணா, நீ ஜோம் பண்ணாதண்ணா. சங்கீதம் 42 எடுத்து காட்டுறா. டிப்ரெஷனுக்கு படிக்கிற வார்த்தையா என்ன எழுதிருக்கு தெரியுமா? எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன். உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னை கேட்கிறதினால் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது சொல்றார். அடுத்து சொல்றா ஒரு வசனத்தை, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் கேட்கிறதினால் பட்டயத்தை வைத்து உருவ குத்துகிறது போல இருக்குதுன்னா, தேவன் எங்கே எங்கேன்னு கேட்கறதுக்கு இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாருன்னு என்னால சொல்ல முடியலண்ணா. அதனால நான் நீ பல நாள் எனக்கு ஜோம் பண்ணி இருக்கிற, இனி எனக்கு முடியலண்ணா, நான் சாவ போறேன்னு 28 வயசுல உள்ள ஒரு பிள்ளை. மக்களே, நீ என்னை அடிச்சாலும் பரவாயில்ல, நான் உன் பக்கத்துல வரேன்னு சொல்லி போகும்போது, நிஷாந்தண்ணா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கையில இருந்து பிளேடு அப்படியே ஏறிடா. நான் அவளை உட்கார வச்சு என்ன சொன்னேன்னு தெரியுமா? உனக்கு என்ன மக்களே பிரச்சனைன்னு கேட்டேன். அண்ணா, எனக்கு வேலை கிடைக்கல, நான் 9 டிகிரி
நீ சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா வந்துருச்சு. என்ன தெரியுமா நடந்தது? போன புதன்கிழமை நான் ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு வந்து தூங்கலை, சாப்பிடலை. நைட்டு ஃபோன் பண்ணுவேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? அண்ணா எனக்கு வந்து சென்னையில் டிசிஎஸ்ஸில் 85,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுண்ணா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? மாதம் சேலரி உனக்கு தான் நான் காணிக்கேன். நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உன் சேலரியை தேடலை, ஒன்றை தான் தேடுனேன். இன்னைக்கு இங்கே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்களா? ஒரு வேளை படிச்சுட்டு சரியான வேலை கிடைக்கலையா? திருமணம் நடக்கலையா? ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் நீ உட்காந்துட்டு இருக்கிறியா? கவலைப்படாத தங்கச்சி, தம்பி, இன்னைக்கு நான் உனக்கு ஜெபம் பண்றேன். உன் சூற செடியிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவா. என் முன்னாடி பிளேடு நிக்காது, என் முன்னாடி விஷம் நிக்காது, என் முன்னாடி எந்த பிசாசு நிக்க முடியாது. ஏனென்றால் இவைகளை ஜெயித்ததுனாலதான் கர்த்தர் என்னை ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பிள்ளைய நினைச்சு டிப்ரெஷன்ல இருக்கிறியா? உன் மனைவியை நினைச்சு டிப்ரெஷன்ல இருக்கிறியா? உன் லைஃபை நினைச்சு டிப்ரெஷன்ல இருக்கிறியா? கவலைப்படாத மகளே, தேவ தூதன் இன்னைக்கு நீ போகும்போது உன் கையை பிடிச்சிட்டு வருவா. நான் தான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உன் கூட வருவார். நீ அதை இன்னைக்கு பார்க்க போற எலியா. நீ பாப்ப, கர்த்தர் உன் கூட இருக்கிறத பாப்ப. உங்களுக்கு ஒன்று சொல்லவா என் அனுபவத்திலிருந்து? எப்பொழுது நீங்கள் தனிமையிலே நிற்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்காக வேலை செய்யறது தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கூட்டமா இருந்தீங்கன்னா எவனாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றான்னு ஆண்டவர் செஞ்சது தெரியாது. எப்போ நீ தனிமையில நிக்கிறையோ அப்பந்தான் எலியாவுக்காக கர்த்தர் நின்னார்னு எலியாவுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீ தனியா நிக்கிறனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிய போகுது, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை அநேகர் காணும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. மனமடிவு. எனக்கு கர்த்தர் இந்த மெசேஜ் சொல்லும் போது சொன்னார், நீங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சு நடிக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆனா என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிறது யாரும் இல்லைன்னு. திருப்பி வந்து ஏன் பிள்ளை உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது, அது அப்படிதானான்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்பதான் தெரிஞ்சது பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வந்திருக்காங்க. நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வர மகளே, இங்கே எலியாவை மாதிரி யாராவது சூற செடிக்குள்ள இருந்தனா, இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன். நீ போகும்போது தனியா வந்தனா, போகும்போது அவன் ஓரே பர்வதம் மட்டும் 40 நாள் போனானாம், நடந்தே போனானாம். ஏன்னா சாப்பிட்றதுனாலையோ மற்றவங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுனாலயோ வராத பலன் பரலோகத்திலிருந்து உன் மேல இன்னைக்கு ரிசீவ். நான் மடிந்து போகிறேன் உமக்கு. இன்னும் ஒருத்தரை காட்டுறேன், நேரம் ஆயிடுச்சு. வாசிங்க 1 சாமுவேல் 1:7 வாசிங்க. சூப்பரா இருக்கும் அது, வாசிங்க சீக்கிரம். 1:7 சீக்கிரம் வாசிங்க. அந்த வார்த்தை அதுல இருக்கு. இங்க பாருங்க, அந்நாள் சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்னது சொல்லுங்க, யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த அந்நாளுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? மனமடிவு. இவ வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருப்பானா, டிப்ரெஷனா தான் இருப்பாராம். மனமடிவுக்கு இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்ட வேர்டு என்னது? டிப்ரெஷன். இவளை மனமடிவாக்குவாளாம். இவளா டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டா. இவளை யாராவது ஒருத்தவங்க என்ன ஆக்குவா, இந்த வீட்டுக்குள்ள இருந்து குத்தி குத்தி பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? குத்தி குத்தி பேசுவாங்க. என்ன குத்தி குத்தி பேசுறாங்க? அண்ணாலே நீ சர்ச்சுக்குன்னு போற, பண்டிகை தோறும் காணிக்க கொடுக்க, சர்ச்சுனா உனக்கு அவ்வளவு இஷ்டம். ஆனா உனக்கு பாத்தியா கடவுள் என்ன பண்ணிட்டார்? குழந்தைய தரலன்னு ஒரு நாள் பேசினானா சகிச்சுட்டா.
ஆனா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள என்னது தெரியுமா? மனமடிவு. மனமடிவு ஆகும்போது அவளுடைய கேரக்டரை பாருங்களேன். சாப்பிட மாட்டாளா? என்ன பண்ண மாட்டா? என்ன மாட்டா? என்ன பண்ண மாட்டா? சாப்பிட மாட்டா. இன்னைக்கு நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் அப்படிதான், மூட் அப்செட் ஆயிட்டுன்னா சிக்கனே இருந்தாலும் என்ன செய்யாது. ஆ ஆனா அன்னைக்கு ஒரு ஒரு பொண்டாட்டி ஒருத்தி வந்து என்கிட்ட சொன்னா பாருங்க ஒரு கதையை. 2 பேருக்கும் பயங்கர சண்டையாம். சண்டைனா சண்டை, அவன் இவளை அடிக்கிறது, இவன் அவளை அடிக்கிறது, பயங்கர சண்டையாம். லாஸ்ட் அவ சொல்றா, ஆனா பெண்கள்லாம் என்ன மாதிரி தான் இருக்கணும். என்ன மக்களே, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கும்போதே போன் எடுத்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டா. 12 மணி சண்டையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் போய் கோச்சிட்டு படுத்துட்டான். 12 மணிக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பிரியாணியை தின்னாலாம். தின்னும்போது என்னடா பிரியாணி ஸ்மெல் வருதுன்னு இவன் எட்டி பார்க்கான். அந்த பைத்தியக்காரன் என்கிட்ட சொல்றான், என்ன தெரியுமா, எனக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஆனா தன்மானம் என்ன செய்யல, விடல. அதனால படுவாவி அண்ணா சண்டை போட்டா அன்னைக்குன்னா எனக்கு 300 ரூபா செலவு. அதனால நான் சண்டையே என்ன செய்யல. ஆமா, சிலர் இப்படி இருக்காங்க. டிப்ரெஷன் ஆனாலும் போ கழுத, நான் அதனால என்ன செய்வேன், நல்லா. இங்கேயும் அப்படி இருக்கு சிலது. நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா என்ன பண்ணுவேன். சிலது இது என்ன ரகம்னே தெரியல. ஆனா யாருக்காகவும் நம்ம வயிற்ற என்ன செய்யக்கூடாது, காய போடக்கூடாது. அவனுக்காக நாயானா பட்டினி இருக்கணும். லாஸ்ட் என்னாச்சு தெரியுமா தேவ பிள்ளைகளே, இந்த அன்னாள் சாப்பிட மாட்டாளாம். என்ன பண்ண மாட்டாளாம்? மனம் அடிவா இருக்கும்போது என்ன ஆக மாட்டோம். நிறைய பேர் கேட்பாங்க, நீ ஏன் இழைச்சிட்டே போறேன்னு. சுகரானு கேட்க என்ன பார்த்து. நான் சொன்னேன், எனக்கு சுகர் இல்லை, அலைச்சலுனால இழைச்சிட்டே. இந்த இதெல்லாம் நினைச்சாலும் என்னால் போட முடியாம 3 பட்டன் அத்துட்டு விழுந்த நாள் உண்டு. ஆனா கர்த்தர் ஒல்லியாக்கி இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் ஒல்லியாகிற, குண்டா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, எப்படி ஒல்லி ஆகுது. ஒல்லியா இருக்கிறவன் நினைக்கிறான் எப்படி. ஆமா, வெள்ளையா இருக்கிறவன் நினைக்கிறான் ஏன் இவ்வளவு கலரா. கருப்பா இருக்கிறவன் நினைக்கிறான். அவன் என்னதான் கர்த்தர் செய்வாரா? கர்த்தரை நிம்மதியா இருக்க விடுறியா? வெள்ளையா படைச்சாலும் குத்தம் சொல்ற, கருப்பா படைச்சாலும், குள்ளமா படைச்சாலும் குத்தம் சொல்ற. அவர் என்னதான் பண்ணணும்? மூளை. இப்ப வர்றேன். 2வது, அவன் மனமடிவா இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, சொல்றேன், அழுதுட்டே இருப்பாளாம். என்ன பண்ணுவா? அப்ப டிப்ரெஷனா இருந்தா நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? அழுதுட்டே இருப்பாளாம். இங்க நிறைய அன்னாள் என்ன பண்றாங்க தெரியுமா? அழுதுட்டே இருக்கிறாங்க, டிப்ரெஷன்லயே இருக்கிறாங்க, அழுதுட்டே இருக்கிறாங்க. புருஷன் வந்து கேட்கிறான், நல்ல புருஷன் யாரு? உங்க புருஷன் இல்ல, யாரு? அவன் 2 எப்படி சமாளிச்சான்னு தெரியல. ஆனாலும் அவன் வந்து சொல்றான் பாருங்க, ஏன் அண்ணாலே நீ அழுற? எந்த புருஷனாவது மனைவியை பார்த்து இப்படி கேட்க? அழுடி, நீ பண்ணதுக்கு அழுடி, உனக்கு அப்படிதாண்டி வேணும். அவன் கேட்க, ஏன் அழுற? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நிறைய பொண்டாட்டி அழுறதுக்கு காரணமே யாரா இருப்பா? பின்ன எப்படி கேட்பான்? அழுறா. அவ அழுதாலும் சரி, கூப்பாடு போட்டாலும் சரி, சில புருஷனுடைய இருதயத்துக்குள்ள பார்வோன் ஏறி இருக்கான். பயங்கர கடினம். அழுது பாப்பா, பலவீனமா இருந்து பாப்பா, மனசே என்ன செய்யாது. 2வது என்ன பண்ணுவானா, இப்படி மனமடிவாகி டிப்ரெஷன் ஆகி, நான் உச்சகட்டத்தில் பேசுறேன், நல்லா கவனிங்க. இப்படி இவ டிப்ரெஷன் ஆகி ஒரு நாள் என்ன பண்ணிட்டா தெரியுமா? இவளை சர்ச்சுக்கு போகும்போது தான் என்ன ஆக்குவா? மனமடிவாக்குவாளாம். நேர சர்ச்சில் போய் இல்லா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரனுக்கு தெரியாதுங்க. இவ போய் ரொம்ப நேரம் அழுறா. 2 விதம் இருக்கு அழுறதுல. எத்தனை விதம் இருக்கு? இவள், வேதம் சொல்லுது, இவள் சத்தமோ வெளியே. ஆனா ஆகார பத்தி சொல்லும் போது இவள் சத்தம்
சரி. ஆ போதும். அங்க சூற செடி, இங்க என்ன செடி? என்ன செடி? என்ன செடி? நிறைய யோனா இங்க இருக்காங்க. என்ன யோனா? ஆமா, நிறைய ஓனா இல்ல, யோனா இருக்கிறாங்க. யோனாவை பத்தி சொல்லவா? யோனாவை பத்தி கர்த்தர் என்ன சொன்னாரு? நினிவேக்கு போன தலைவர் எங்க போயிட்டாரு? எங்க போனாரு? எப்ப தெரியுமா நமக்கு டிப்ரெஷன் வரும்? தேவன் சொன்னதை செய்யாம நம்ம செய்யறத செஞ்சா என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க. இந்த டிப்ரெஷன் வந்த உடனே கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன், நல்லா பேசுறேன். இப்ப அங்க இருந்து ஒரு கப்பல் வருது, அதுதான் இந்த மெசேஜ். கப்பல் வருது, கப்பல்ல இவர் ஏறிட்டார். யாரு? அதுவரையும் அந்த கப்பல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? அதுவரையும் நல்லா வந்துட்டு இருந்து, இவன் ஏறின உடனே இவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இவன் கூட இருக்கிறவனுக்கும். நான் சொல்ல வரேன், சிலவனெல்லாம் கூட இருந்து வெளியே போனாலே டிப்ரெஷன் சரியாயிரும். அப்ப என் புருஷனை தான் பிரதர் முதல்ல துரத்தணும்னு கர்த்தர்ட்ட கேளு. அல்லேலூயா. அப்ப யோனாவுக்கும் பிரச்சனை, கப்பல்ல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. இப்ப கவனிங்க, எல்லாவனும் என்ன காப்பாத்தும், என்ன காப்பாத்தும், என்ன காப்பாத்தும்னு கதரும் போது தலைவர் மட்டும் கப்பலின் அடித்தட்டுல. ஆண்டவர் உண்மையிலேயே தூங்கினாரு, இவர் தூங்கின மாதிரி. அப்ப தூங்குறவங்களும் உண்டு. அங்க இருந்து பொண்டாட்டிக்காரி கூப்பிடுவா, இவ வேணும்னே என்ன பண்ணுவான்? பொல்லாதாவி நடிக்கிறது உண்டு. அதுவரையும் நல்லா இருப்பான். போன்ல பேசும்போது வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆயிருது? ஐ எம் வெரி டயர்ட். என்னது? நான் வெரி டயர்டா. இப்ப இப்படி எல்லாம் பேய் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? எல்லாரும் அழும்போது இவன் மட்டும் என்ன செய்யறான் தெரியுமா? நிம்மதியா. எத்தனை பேரோட தூக்கத்தை கெடுத்துட்ட யோனா. உன் தூக்கம் எப்ப பறி போகும் தெரியுமா? இப்ப சொல்றான், இவனும் சாவ போறான்னு தெரிஞ்ச உடனே தலைவர் எழும்பி சொல்றாரு, இந்த பிரச்சனை வந்ததுக்கெல்லாம் காரணம் யாரு? போட் இல்ல, ஆண்டவர் இல்ல, கூட இருக்கிறவங்க இல்ல. யாருதான்? மனமடிவுக்கு காரணம் யாரு? அப்ப நம்மளால கூட நிறைய நேரத்தில் நம்ம என்ன ஆயிடுவோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எனக்கே பிடிக்கல, எந்த டைம்ல நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே மென்டலா இருக்கும் போல. ஆமா. இப்ப என்னாச்சு தெரியுமா? இவன் சொல்றான், என்ன எடுத்து சொல்லுங்க, கடல்ல போடுங்க, சமுத்திரம். நான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லவா தேவ பிள்ளைகளே? எடுத்து போட்டதுக்கு அப்புறம் இவனை எந்த கடலில் தூக்கி எறிஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்ல வரேன் உங்களை பார்த்து, அவனை ஒரு மீன் கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறையில கொண்டு போய் கக்கிரிச்சான். பாத்தீங்களா? மீன் கூட கரெக்டா கக்க வேண்டிய இடத்துல கக்கிச்சுங்க. ஒரு மீனே அப்படி பண்ணுனா உன்னை ஏன் தேவன் கொண்டு போய் அக்கறையில சேர்க்க மாட்டாரு? கண்டிப்பா செய்வாருங்க. நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், கையை உயர்த்திக்கோ. கர்த்தர் சொல்றாரு, யோனாவுக்காக ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது மாதிரி உன்னை கரை சேர்க்கும்படி கர்த்தர் இந்த இரவு ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ கரை சேர்வாய், நீ கரை சேர்வாய். அல்லேலூயா. உனக்காக ஆயத்தப்படுத்துறார். ஒரு மீன் வந்துகிட்டு இருக்கு உன்னை கரை சேர்க்கிறதுக்கு. ஒரு மாப்பிள்ளை வந்துகிட்டு இருக்கிறான், ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, ஒரு குழந்தை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது, ஒரு வேலை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. உன்னை கரை சேர்க்க மீன் கொண்டு போய் அவனை எங்க கக்கிச்சா? கடல்ல கக்கி இருக்கலாம். நாங்க எங்க கக்கிச்சா? கரையில. நீயே தப்பா போனா கூட கர்த்தர் உன் கூட இருந்தார்னா உன்னை ரூட்டை மாத்தி நீ தப்பா போனா கூட அவர் சரியான வழியில உன்னை கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோனா தான் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, உலகத்துல எவனை வேணாலும் மன்னிப்பேன், உங்களை மட்டும். அப்படிதான் சொல்றான். யோனாவே, என் மேல எரிச்சலா இருக்கிறியான்னு. அவன் சொல்றான், நான் உயிரோடு இருக்கிற நாள் வரையும் உங்க மேல எப்படிதான் இருப்பேன்?
ஏன்னா விரும்பினது ஒன்றும் நடக்கலை. நான் இன்னைக்கு உங்ககிட்ட பார்த்து சொல்ல வரேன், யோனாவுக்கு சில காரியம் புரிய வச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, இத மாதிரி ஒரு நல்ல தேவனை நான் பார்த்ததே இல்லைன்னு. அல்லேலூயா. இங்க நிறைய யோனா கடலில் மூழ்கிட்டு இருக்கிற, நிறைய யோனா கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற, நிறைய யோனா குதிச்சிடலாமா செத்தரலாமான்னு இருக்கிற தம்பி, உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், நீ ஒருத்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தான்னு அவன் சொல்றான், நான் சர்வ வல்லமை உள்ளவரிடத்தில் மிகுந்த பக்தி உள்ளவன். பக்தி உள்ள ஒன்ன கடலில் சாக விட மாட்டாரு, ஒன்ன கொண்டு அவர் கரையில சேப்பா. அல்லேலூயா. அதனாலதான் என் மெசேஜுக்கு இப்படி சொன்னேன், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உனக்காக ஒரு மீன் வரப்போகுது. அப்படிதான் சொல்லுது கர்த்தர், வெளிப்பாடாய் சொல்லுகிறா. இதுவரையும் உனக்கு ஒன்றும் தெரியலன்னா இன்னையிலிருந்து சொல்ல வரேன், உனக்காக ஒரு மீன் ஆயத்தமாக்கப்படுகிறது. பாருங்க, ஆயத்தமாக்குனதுக்கு அப்புறம் தான் யோனா கடலில் குதிக்கல. எதுல குதிச்சான்? மீன் வயிற்றுலங்க. அங்க குதிச்சதுனால எங்க போய் எழும்பினார் தெரியுமா? இவர் எழும்பி பார்க்கும்போது சரி இது ஆண்டவர் சொன்ன இடலான்னு. ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், டிப்ரெஷன்ல இருக்கியா? செத்தரலாம் போல இருக்குன்னு நினைக்கிறியா? யோனாவே கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கொண்டு கரை சேர்ப்பா. கர்த்தர் உன்னை கொண்டு கரை சேர்ப்பா. இயேசு கெத்செமனை தோட்டத்தில் என்ன அழுதார் தெரியுமா? அவர் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்றாரு, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் ஆகிலும் என் சித்தம் அல்ல. அப்போ ஒரு தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினாராம். எலியாவுக்கும் வந்தது ஒரு தேவதூதன், இயேசுவுக்கு வந்தது ஒரு தேவதூதன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்ல வர இந்த மெசேஜ், நான் நிறைய மெசேஜ் எடுத்து வச்சேன். கர்த்தர் சொன்னார், மன மடிவில் இருக்கிறாங்க. என்ன மடிவு? மன மடிவில் இருக்கிறாங்க. இங்க நிறைய யோனாவை கர்த்தர் காட்டுறார். எப்படி தெரியுமா? குதிச்சிடலாமா? குதிச்சுட்டேனே ஆண்டவரே, எப்படி கரையேற போறேன்னு தெரியல, வாழ்க்கை எனக்கு அவ்வளவுதான். நிறைய யோனாவை காட்டுறார். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை கொண்டு நான் கரையில சேர்ப்பேன். அந்த சீஷர்கள் யாரை நம்பி கடல்ல இறங்குனாங்க தெரியுமா? கர்த்தரை நம்பினா உன்னை கப்பல்லையே விட மாட்டாரு, கடல்லையே விட மாட்டாரு, கண்டிப்பா கொண்டு கரையில சேர்ப்பா. ஓ, எவ்வளவு பெரிய ஆண்டவர் அல்லவா! கப்பலில் விட மாட்டாரு, கடலுக்குள்ள விட மாட்டாரு, உன்னை கொண்டு போய் அவர் கரையில சேர்க்கிற தேவன். அல்லேலூயா. அதனால நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், மன மடிவில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை வரப்போகுது. ஆமா, எனக்கெல்லாம் தெளிவு தெரியும். எத்தனை பிள்ளைங்க தெரியுமா என்கிட்ட வந்து அழுதுருக்குறாங்க, எனக்கு குழந்தை இல்லைண்ணா, எனக்கு திருமணம் ஆகலைண்ணா, எனக்கு வேலை கிடைக்கலண்ணா. ஆனால் நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், தங்கச்சி டிப்ரெஷனில் மட்டும் போயிடாதேன்னு. ஆனால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேங்க, ஒரு காலகட்டத்தில் உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் போன என்ன என் தேவன் திருப்பி எடுத்தார். இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறா. டிப்ரெஷனுக்குன்னு ஒரு மாத்திரை உலகத்தில் இல்லை, நீ தேடிப்பார். தூங்கிறதுக்கு மாத்திரையை தருவானே தவிர டிப்ரெஷனுக்கு என்ன தர மாட்டான். ஆனால் அந்த மாத்திரை யார் தெரியுமா? இயேசு தான். இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போய் லைஃபே வெறுத்துட்டுன்னு வந்திருக்கியா? எப்படி அடுத்த கட்டம் எனக்கு போக போகுதுன்னு தெரியலன்னு வந்திருக்கிறியா? நான் சொல்ல வரேன், எல்லாரை விட உன் லைஃப் நல்லா போகும். உனக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணு. ஏன்னா ஆண்டவர் ஒன்றை போக வைத்தார்னா இதை விட பெஸ்ட்டை தரப்போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனமடிவில் இருக்கிற உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவா. நான் மடிந்து போகிறேன் உமக்கு என்னை குறித்து. எங்க அப்பனுக்கு தான் கவலை இல்லை, எங்க அம்மாவுக்கு தான் கவலை இல்லை, என் பிள்ளைங்களுக்கு தான் கவலை இல்லை, உங்களுக்கும் என்ன குறிச்சு ஒரு வசனத்தை சொல்லுவா, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஓ, எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்க. தாவீதுக்கு செய்யறதுக்கு அப்பா இல்லை, தாவீதுக்கு செய்யறதுக்கு சகோதரர்கள் இல்லை, ஆனா என் கர்த்தர் அவனுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார்.
இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிற ஒன்றை நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது நீ விடுதலை ஆகி போகணும். அல்லேலூயா. நீ நாளைக்கு போய் உன் காலை கண்டிப்பா உன் ஆபீஸ்ல வை. நாளைக்கு பாரு, பொழுது விடியும் போது எல்லாம் மாறி இருக்கும். என் கர்த்தர் மாத்திருப்பா. அல்லேலூயா. நீ நம்புறையோ இல்லையோ, கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை தருவா. என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையான்னு சொன்ன சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால உன்னை கொண்டு போய் எங்க சேர்ப்பேன்? வாங்கள், எங்க போவோம்? அக்கறைக்கு வாருங்கள். அவர் சொல்லிட்டார்னா எந்த புயலும் எந்த காத்து வந்தாலும் சொன்னவர் கொண்டு சேர்ப்பாருங்க கண்டிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், கர்த்தர் உங்களை கொண்டு கடலில் இல்லை, சொல்லுங்க, கப்பல்ல இல்லை, எங்க? அதுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு. யோனாவுக்கு மீன், உங்களுக்கு என்னன்னு தெரியல, கண்டிப்பா உங்களை கொண்டு கரையில சேர்ப்பா. எல்லாரும் எழும்பி நின்னுங்க. ஐயோ, வெயிட், எழும்பாதீங்க, காணிக்க இருக்கு நீ. அல்லேலூயா. ஸோ அதனால கர்த்தர் உங்களை கொண்டு கரையில சேர்ப்பார். ஆமென். ஸோ அதனால உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்க மனமடிவிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். ஆமா, எனக்குன்னு காணிக்க தராதீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. யாருக்குன்னு கொடுங்க, கர்த்தருக்குன்னு நல்ல பெஸ்ட்டை கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். இப்போ சிஸ்டர் எஸ்தர் ஒரு பாட்டை பாடுவாங்க. பாடும்போது க்ளோசிங் ப்ரேயர் முடிச்சுட்டு போங்க, தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. ஆமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். Hallelujah.
குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். நல்லா கை தட்டுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, சண்டை போடக்கூடாது. தெளிவாக சொல்கிறேன், காலை மிதிச்சிடக்கூடாது. ஒரு அம்மா என்கிட்ட வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, என் நகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. அதனால் எல்லாருக்கும் நான் ஜோம் பண்ணிவிட்டு கடைசியாக போகிற ஆள் நானாக தான் இருப்பேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் பொறுமையாக இருந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 10 மணின்னு சொல்லுவேன், அப்பாயின்மெண்ட் இருக்குது. யாருமா யார்? ஆமாம், சிஸ்டர் திவ்யா பின்னாடி இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து யாரை என்னை பார்த்து ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க. என்ன டைம்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அது மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை மறக்காமல் எழுதுங்க. என் கண்ணில் பட்டு நான் ஜோம் பண்ணதுக்கப்புறம் தான் அது அமளி கையில் போகும். அதனால் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதில் எழுதி வைங்க. நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் வருவேன். எல்லா மாதமும் எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? ஆமாம், கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இந்த வருஷம் இது 1000 மாறும். அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் கிரியை செய்வார். அதனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன், வேணாலும் பாருங்கள், என் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுடைய கட்டுகளை கண்டிப்பாக அறுத்திருக்கும். அல்லேலூயா. அதனால் மறக்காமல் வாங்க. நம்பிக்கை டிவியில் எல்லா சனிக்கிழமையும் பேசுகிறேன். யூடியூப்பில் என்னுடைய செய்தி வெளியாகிறது. இதையெல்லாம் பார்த்து நீங்கள் மகிழும்படியாக ஜோம் பண்ணுறேன். விசேஷ விதமாக இப்போ எங்கேருந்தெல்லாமோ ஆட்கள் பர்சனலாகவும் இல்லாட்டி யார் மூலமாகவோ கேள்விப்பட்டோ என்னை தேடி வருகிறார்கள். எதுக்கு தெரியுமா? ஜோம் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் ஜோம் பண்ணுவேன். சண்டை போட்டுறாதீங்க. நான் யாரையாவது முன்னுக்கு கூட்டி ஜோம் பண்ணேன்னா அவங்க எனக்கு நிறைய காணிக்க தராங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையோடைய சூழ்நிலை யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். புருஷன் 10 மணிக்கு டியூட்டி முடிச்சு வந்துடுவான் பிரதர், அதுக்கு முன்னாடி நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வருது. நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா இதை? அதனால் பிரதர் ஃபேவர் பண்ணுறாரு. ஒரு அம்மா அப்படி தான் பேசிருச்சு, அவங்க காணிக்க அதிகமாக கொடுப்பாங்கன்னு. நைட்டு தூக்கமே வரல. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்து 2 மணிக்கு, அம்மா எனக்கு தூங்க முடியலை, நீ ஏன் என்ன பார்த்து அப்படி சொன்னேன்னு. அது சும்மா ஒன்று கொளுத்தி போட்டேன். பொல்லாத ஆவி. அவன் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குல்ல. அதனால் சொல்கிறேன், கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் எழும்புங்க, நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன். எல்லாரும் எழும்புங்க, நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன். ஷபரபாலா. சத்தம் வேண்டாம். இங்கே பாருங்க, முன்னாடி வராதிங்க, நான் ஜோம் பண்ண மாட்டேன். கடைசி நேரம். தம்பி கீ வாசிடா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க, நான் ஜோம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஷபரபாலாபா ரேமா சீஹா ரபாலாபா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மன அழுத்தத்திலிருந்து உனக்கு விடுதலையை தரும்படி நான் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், மன அழுத்தத்திலிருந்து உனக்கு விடுதலையை தரப்போகிறேன் மகளே. ஆன்லைன்ல இதை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இங்க வந்திருக்கிற நீ பெருசா என்கிட்ட எதையும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை கொண்டு நான் கரையில சேர்க்க போகிறேன். ஷபரபாலாபா. எந்த பிசாசனுடைய கிரியைகளா இருந்தாலும் ஆண்டவரே மனம் அடிவாக்கி டெய்லி அள வச்சு கொண்டிருக்கிற பொல்லாத கட்டுகள் உடைவதாக. ஜீசஸ். ஷபரபாலாபா. டெய்லி அழுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த மாதிரி கட்டுகள் இன்று உடைவதாக. ஆண்டவரே திருமணம் ஆகலையேன்னு கவலைப்படலாம், குழந்தை இல்லையேன்னு கவலைப்படலாம், கடல்ல வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், என்னுடைய பணிவிட ஆவிகளாயிருக்கிற தேவ தூதர்களை நான் ஆபிரகாமின் வீட்டுக்கு அனுப்பினேன், எலியாவுக்கு அனுப்பினேன். கண்மலையின் மேல் கட்டின உன் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புவா. ஓ, உன் கூட அவர் கையை பிடிச்சிட்டு வர போகிறார். ஷபரபாலாஹா. கடன் ஆண்டவரே முறியக்கூடிய அற்புதம் நடக்க போகிறது. எல்லா கட்டு உடைய போகிறது. பிசாசு கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால அறுந்து போவதாக ஆவியானவரே. ஷபரபாலீகா ரேமா சீகா.
எஸ், எல்லா டிப்ரெஷன் ஆவி வெளியே போகுது. வெளியேறு, வெளியேறு. எல்லா டிப்ரெஷனின் ஆவி வெளியேறுவதாக. ஷபா ரபா லீகா. அள வைக்கிற ஆவிகளே, குற்றப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே உதவி செய்யும், ஆவியானவரே உதவி செய்யும், ஆவியானவரே உதவி செய்யும், ஆவியானவரே உதவி செய்யும். ஆண்டவரே ஹல்லேலூயா. கடைசியா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லா மன அழுத்தமும் விலகட்டும் ஐயா. எனக்கு தெரியும், மன அழுத்தத்தில் இருக்கிற சகோதரி, வெளியில நல்ல ட்ரெஸ் போடுற, வெளியில நல்லா இருக்கிற வாலிப மகளை வாழவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி வாழ்க்கை வெறுத்த மாதிரி இங்க வந்திருக்கிறியா? என் லைஃப்ல எதுவுமே சரியில்லை நீங்க வந்திருக்கிறியா? இயேசு உனக்கு விடுதலையை தருகிறா. இயேசு உனக்கு விடுதலையை தருகிறா. எஸ், உன் உடம்புல இருந்து எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறி போகிறது. எல்லா மாந்திரிகத்தின் ஆவி வெளியேறி போகிறது. ஷாஹா. கரங்களை உயர்த்துங்க, ஜெபம் பண்றேன். இந்த பிள்ளைகளை கரையில சேர்க்கும்படி கர்த்தர் ஆண்டவரே ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். அந்த காரியம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் இந்த கூட்டத்திற்கு வந்தது நல்லது என்று சொல்லவும், அற்புதத்தை செய்யவும் ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த ஜனங்களோடும் ஆண்டவரே இன்று நான் பேசின அந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய தலையின் மேல் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.